ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டில் பாப்பா உமாநாத் பற்றிய உண்மையான கூற்றுகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன், உப்பு சத்தியாகிரகத்திற்கான ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்ட முதல் தென்னிந்திய பெண்மணி. ரெண்டாவது வந்து துவாரிமான் கிராமத்தில் ஓர் குடியானவர் இயக்கத்தினை நிறுவினார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட், பொன்மலை பெண்கள் கூட்டமைப்பிற்கு ஒரு அங்கமானார். அடுத்தது 1945 காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். ஸோ இதில் எது வந்து உண்மை அப்படிங்கிறது, அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி எது வந்து ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான விடை பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 2, 3 தான் வந்து சரியான விடை. அதாவது துவாரிமான் கிராமத்தில் ஒரு குடியானவர் இயக்கத்தை நிறுவினார் அப்படிங்கிறதும், பொன்மலை பெண்கள் கூட்டமைப்பில் ஒரு அங்கமாக இருந்தார் அப்படிங்கிறது தான் வந்து சரியானவை. அடுத்த கொஸ்டின் வந்து, பின்வரும் கூற்றுகளில் தாமஸ் மன்றோ குறித்து எது சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன், ரைத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து திருமலை திருப்பதி கோயிலுக்கு பெரிய கொப்பரை ஒன்றை அன்பளிப்பாக வழங்கினார் அப்படிங்கிறதும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பக்கோடா நாணயங்களுக்கு பதிலாக ரூபாய் நாணயங்களை இடம்பெற செய்தார். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது 1, 2, அதாவது ரைத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியது வந்து பார்த்திங்க அப்படின்னா தாமஸ் மன்றோ தான். அடுத்தது திருமலை திருப்பதி கோயிலுக்கு பெரிய கொப்பரை ஒன்றை வந்து அன்பளிப்பாக வழங்கினாங்க. இந்த ரெண்டும் வந்து சரியான விடை. அதனால் வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்ற குறட்பாவில் மனித உறவுகள் இனிமையாக திகழ வலியுறுத்தப்படும் பண்பு எதுன்னு கேட்குறாங்க. அதில் ஆப்ஷன் ஏ வந்து கடுமையான சொற்களை பயன்படுத்தாமை, அடுத்தது வந்து பயனற்ற சொற்களை கூறாமை, அடுத்தது உண்மையற்ற சொற்களை பேசாமை, அடுத்தது அறிவின் வழி வாரா சொற்களை சொல்லாமை அப்படிங்கிற 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க வந்துச்சு அப்படிங்கிறப்போ நல்ல குட்டான வேர்ட்ஸ், அதாவது இனிமையான வேர்ட்ஸ் இருக்கிறப்போ நம்ம வந்து ரொம்ப கடுஞ்சொற்களை வந்து பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா கனி இருக்கிறப்போ நம்ம காயை போய் சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கடுமையான சொற்களை வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான பொருந்தியலவற்றை தேர்வு செய்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன், சேர அரசர் வந்து வஞ்சி தொண்டி. ரெண்டாவது வந்து சோழ அரசர் மதுரை கொற்கை. அடுத்தது பாண்டிய அரசர் உறையூர் பூம்புகார். அடுத்தது வந்து அசோக மன்னன் சம்பா கல்வெட்டு. இதில் சரியானதை பொருந்திருக்கு பார்த்திங்கன்னா 1, 4 தான். அதாவது சேர அரசர் வந்து வஞ்சி தொண்டி, அடுத்தது வந்து அசோக மன்னன் வந்து சம்பா கல்வெட்டு. இந்த 2 தான் வந்து சரியாக வந்து பொருந்திருக்கு. அப்போது 1, 4 தான் சரியான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஊவாசா பிறப்பித்த சங்க நூல்கள் அதன் ஆண்டுகளோடு பொறுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 பாட்டு, புறநானூறு, ஐங்குறுநூறு, பதிற்று 10. ஸோ இதுக்கு வந்து சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா 2413 அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. அதாவது 10 பாட்டு அப்படிங்கிறப்போ 1989, புறநானூறு வந்து 1894, அடுத்தது வந்து ஐங்குறுநூறு வந்து 1903, அடுத்தது பதிற்று 10 வந்து 1904. இதுதான் வந்து சரியான விடை. ஆப்ஷன் பி அப்படிங்கிறதா கரெக்டான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிமு 6ஆம் நூற்றாண்டில் மக்கள் எழுத்தறிவு பெற்றவர்களாக விளங்கினர். காரணம். ஆப்ஷன் ஏ வந்து கீழடியில் கிடைத்த பானையில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அடுத்தது வந்து கீழடியில் கிடைத்த பெரும்பாலான பானைகளில் பானை உலர்ந்த பின்னர் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அடுத்தது கீழடியில் கிடைத்த கருப்பு சிவப்பு நிற பானைகளில் கடவுள் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தன. அடுத்தது வந்து பானையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஒரே எழுத்தமைதியில் அமைந்துள்ளன. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி ரெண்டுமே வந்து சரி. அதாவது கீழடியில் கிடைத்த பானையில் தமிழ் எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது. அடுத்தது கீழடியில் கிடைத்த பெரும்பாலான பானைகளில் வந்து பானை உலர்ந்த பின்னர் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த ரெண்டுக்கும் தான் வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டில் மக்கள் வந்து எழுத்தறிவு பெற்ற விளங்கினார் அப்படிங்கிறதுக்குண்டான சான்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகள் ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. தமிழை பல்வேறு துறைகளில் இணைக்க அவர் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், சத்தியமேவ ஜெயதே என்ற சொற்கள் அரசு இலச்சினையில் இருந்து நீக்கப்பட்டு வாய்மையே வெல்லும் என்று தமிழ் சொற்கள் சேர்க்கப்பட்டன. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதல் முறையாக தமிழக அரசு தலைமை செயலகம் என்ற பெயர் பலகை திறக்கப்பட்டது. அடுத்து வந்து தமிழக அரசு பேருந்துகளில் திருக்குறள் வாசகங்கள் எழுதி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஸோ இந்த 3ல் எது வந்து நமக்கு எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் இந்த 3மே சரிதான். ஏன்னா வந்து பேரறிஞர் அண்ணா தான் வந்து சத்தியமேவ ஜெயதேக்கு பதிலாக வாய்மையே வெல்லும் எழுதினாங்க. அடுத்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழக அரசு தலைமை செயலகம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அடுத்தது எல்லா பேருந்துகள்லையும் திருக்குறள் வந்து ஒரு திருக்குறள் எழுதி போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இருந்தது. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து யாரும் அடிக்கிட்டு பண்ணிட்டாங்க.
அடுத்த கேள்வி, பின்வருவற்றில் சரியாக பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்க. அதில் வந்து தர்மாலயம் வந்து வி சுப்பிரமணியம், பாரத மாதா சங்கம் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி, அடுத்தது பாரதி ஆசிரமம் வந்து வ.உ. சிதம்பரனார், சுதேசி கப்பல் கம்பெனி சுப்பிரமணிய சிவா. ஸோ இதில் நல்லா பாருங்கள், சுதேசி கப்பல் கம்பெனி வந்து வ.உ. சிதம்பரனார், இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். அதே மாதிரி பாரதி ஆசிரமம் வந்து சுப்பிரமணிய சிவா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ இதில் தர்மாலயம் வந்து வி சுப்பிரமணியம் அப்படிங்கிறதும், பாரத மாதா சங்கம் நீலகண்ட பிரம்மாச்சாரி அப்படிங்கிறதும் ரெண்டுமே சரியான விடை. அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான விடை. ஆப்ஷன் 1, 2 வந்து நமக்கு சரி, அந்த 2 வந்து தவறு அப்படிங்கிறதுனால இந்த 2ஐயும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி, ராமகிருஷ்ண மிஷன் வேதாந்த கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கிறது அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இந்தியாவின் பண்டைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் மனிதனின் உள்ளார்ந்த மிக உயர்ந்த ஆன்மீகத்தை வளர்க்கிறது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்து மதத்தின் உண்மையை மட்டும் நம்ப வேண்டும் என கூறுகிறது. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2மே வந்து கரெக்டு. ஏ அண்ட் பி தான் வந்து சரியான விடை. இந்து மதத்தின் உண்மையை மட்டுமே நம்ப வேண்டும் அப்படிங்கிறது தவறு. ஸோ அப்படி வந்து இன்றைக்குமே சொல்லலை. இந்தியாவின் பண்டைய கலாச்சாரத்தை வந்து இது பாதுகாக்குது. அடுத்தது மனிதனின் உள்ளார்ந்த மிக உயர்ந்த ஆன்மீகத்தை வளர்க்கிறது அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட குடியேற்றங்கள் தலைமையிடங்களில் சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ சாந்தோம் அப்படிங்கிறது போர்ச்சுகீசியர்கள், போர்ட் நோவா வந்து டச்சுக்காரர்கள், தரங்கம்பாடி வந்து ஆங்கிலேயர்கள், தேவனம்பட்டினம் வந்து பிரெஞ்சுக்காரர்கள். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. 1, 2 சரியானவை. சாந்தோம் அப்படிங்கிறது போர்ச்சுகீசியர், போர்ட் நோவா வந்து டச்சுக்காரர்கள், இந்த 2 தான் சரி. தரங்கம்பாடி தேவனப்பட்டினத்தில் ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காரர் அப்படிங்கிறது தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வற்றுவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. நமக்கு நாமே திட்டம் வந்து பயணிகள் நற்கொடை, தோழி அப்படிங்கிறது மாதாந்திர உதவித்தொகை 1000, நம்ம ஊர் சூப்பர் அப்படிங்கிறது அங்கன்வாடி மையங்கள், புதுமை பெண் திட்டம் வந்து பெண்களுக்கான விடுதி திட்டம். ஸோ இதில் எது தவறாக இணைக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தோழி அப்படிங்கிறது மாதாந்திர உதவித்தொகை 1000 கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, புதுமை பெண் திட்டம் வந்து பெண்களுக்கான விடுதி திட்டம் கிடையாது. ஸோ இந்த 2மே வந்து தவறாக இணைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஊர் சூப்பருங்கிறது அங்கன்வாடி மையங்கள், நமக்கு நாமே திட்டங்கிறது பயணிகள் நலக்கொடை. ஸோ இந்த 2 கரெக்டாக இருக்குது. இந்த 2 வந்து 2, 4 வந்து தவறாக வந்து பொருந்திருக்கு. ஸோ இப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவித்தொகை திட்டம் தொடர்பான சரியான கூற்று என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த திட்டத்தில் பயனடைவதற்கு வருவாய் வரம்பு மற்றும் கல்வி தகுதி வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், பட்டம் பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படுவதுடன் அதில் 30,000 ரூபாய் வங்கி கணக்கிலும் 20,000 ரூபாய் தேசிய சேமிப்பு பத்திரமாக வழங்கப்படுகிறது. அடுத்தது வந்து இவ்வாறு பட்டம் பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு 8 கிராம் 22 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. ஸோ இதில் வந்து இந்த 2, 3 வந்து சரியான ஆன்சர். ஸோ இந்த 2 வந்து கரெக்டு. இந்த திட்டத்தில் பயனடைவதற்கு வந்து வருவாய் வரம்பு மற்றும் கல்வி தகுதி வரையறுக்கப்பட்டுள்ளதுங்கிறது தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு மாநில பொதுத்துறை நிறுவனங்கள் நிறுவப்பட்ட ஆண்டுடன் சரியாக பொருத்துக. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். ஸோ தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் வந்து 1949 தான். அப்போ அது சரியான விடை. அடுத்தது தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் வந்து பார்த்திங்கன்னா 1972. அப்போ 2க்கு வந்து 4 அப்படிங்கிறதா சரியான விடை. அப்போ ஆப்ஷன் பியாக இருக்கலாம், இல்லை ஆப்ஷன் டியாக இருக்கலாம். அடுத்தது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் வந்து பார்த்திங்கன்னா 1965. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. அடுத்து தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டு கழகத்துக்கு வந்து 1971. ஸோ இதுதான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கஸ்தூரிபா காந்தி பெண்கள் குழந்தைகள் கல்வி நிலையங்கள் சென்னை மற்றும் தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து எமிஸ் என்பது தமிழக அரசு ஊழியர்களின் குறைதீர்க்கும் இணையதளமாகும். அடுத்தது வந்து முதலமைச்சரின் ஊட்டச்சத்து மிக்க காய்கறிகள் தோட்டத்திட்டமானது இல்லத்தரசிகளை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டதால். அடுத்தது வந்து ஊட்டச்சத்து மிக்க காய்கறி தோட்டத்திட்டமானது நகர்ப்புற பகுதிகளுக்கு மட்டும் சொந்தமானதாகும். ஸோ இதில் வந்து சரியான விடைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான். அதாவது 3, 4 மட்டும்தான் சரியானது. ஏன்னா எம்இஸ் நம்பருங்கிறது தமிழக அரசு ஊழியர்களுக்கு குறைதீர்க்கும் இணையதளம் கிடையாது. அடுத்து கஸ்தூரிபா காந்தி பெண்கள் குழந்தை கல்வி நிலையங்கள் சென்னை மற்றும் தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்குங்கிறது தவறு. ஸோ ஆப்ஷன் சி அண்டு 4 அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் தமிழ்நாடு அரசு பணியாளர் விதிமுறைகள் உருவாக்கப்பட்டன? அதில் வந்து ஆப்ஷன் ஏ 360, ஆப்ஷன் பி 365, ஆப்ஷன் சி பிரிவு 309, ஆப்ஷன் டி பிரிவு 311. இதில் சரியான விடை வந்து ஆப்ஷன் சி பிரிவு 309ங்கிறதான்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு நிர்வாகத்தின் பரிணாம வளர்ச்சி தொடர்பான கீழ்கண்டவற்றில் சரியான பொருந்தப்படாத இணை எதுன்னு கேட்குறாங்க. 1800 அரசியல் துறை, 1751 திருச்சபைத்துறை, 1843 பொதுப்பணித்துறை, 1809 தலைமை செயலாளர் பதவி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2 மற்றும் 4. அதாவது பொருந்தப்படாதது இந்த திருச்சபைத்துறையும் அடுத்தது தலைமை செயலாளர் பதவி. இந்த ரெண்டுமே கரெக்டாக பொருத்தப்படல, மற்ற ரெண்டும் சரியாக பொருந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சட்ட உறுப்பு பொருள் இதில் விதி 243A பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சரியான விடை அது அப்படியே பொருந்திருக்கு, கிராம சபை தான். விதி 243I மாநில நிதிக்குழு, 243K மாநில தேர்தல் ஆணையம், 243O நீதிமன்ற தலையீடு தடை. இது எல்லாமே சரியாக பொருந்திருக்கு. அப்போ 1, 2, 3, 4 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான விடை. அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக. தார் ஆணையம் தார் ஆணையம் அப்படிங்கிறது மாநிலங்கள் சீரமைப்பு. அடுத்தது மண்டல ஆணையம் அப்படிங்கிறது இடஒதுக்கீடு. ஸ்வரன் சிங் குழு பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை கடமைகள். அடுத்தது அசோக் மேத்தா குழு பஞ்சாயத்து ராஜ். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் அமைச்சர் ஒருவர் தமிழக அமைச்சரவையிலிருந்து பதவி விலக முடிவெடுத்தால் யாரிடம் தனது பதவி விலகல் கடிதத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ முதலமைச்சரிடம், ஆப்ஷன் பி ஆளுநரிடம், ஆப்ஷன் சி சட்டப்பேரவை தலைவரிடம், ஆப்ஷன் டி தான் சார்ந்திருக்கும் அரசியல் கட்சி தலைவரிடம். ஸோ இது சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆளுநரிடம். ஸோ அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னா ஆளுநர் சந்தித்து அவர் பதவி விலகல் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதனை மாற்றுவதற்கு சிமித் தூண்டுதல் ஒரு சுற்று முக்கியமாக உபயோகப்படுகிறது. ஆப்ஷன் ஏ மிதமாக மாறுபடும் உள்ளீட்டை திடீரென்று மாற்றப்படும் வெளியீட்டு அலைவடிவமாக மாற்றுவதற்கு. அடுத்தது மாறா உள்ளீட்டு மாறா வெளியீடாக மாற்றுவதற்கு அலைவடிவம் தர. அடுத்தது திடீரென்று மாறுபடும் உள்ளீட்டை மிதமாக மாறுபடும் வெளியீடாக மாற்றுவதற்கு. அடுத்தது ரம்மபால் போன்ற அலைவடிவ ஒரு சதுர அலைவடிவமாக மாற்றுவதற்கு. ஸோ இதுக்கு சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ரம்பபால் போன்ற அலைவடிவத்தை ஒரு சதுர அலைவடிவமாக மாற்றுவதற்கு. ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.